ஆனா நீங்க தொடக்க காலத்துல இருந்திருக்கீங்க, அவரோட உழைப்பை வந்து பார்த்திருப்பீங்க. இந்த இடத்த அடைவதற்கு அவர் போட்ட உழைப்பு இருக்குல்ல, சாதாரண உழைப்பெல்லாம் அது சொல்லவே என்ன? முடியாது. ம். அதான் சொல்றேனே, எந்த ஊர்ல பிரச்சனை இருந்தாலும் அந்த ஊருக்கு மறுநாளே மாவட்ட செயலர் கூப்பிட்டு சொல்லிடுவார், நான் வரேன், அங்கே ரெடி பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு. கொஞ்சம் கூட யோசனை பண்ண பிரச்சனையா உடனே அந்த கான்டாக்ட் பண்ணி எஸ்பி எல்லார்ட்டையும் பேசுவார், கலெக்டர் வந்து பேசுவார், என்ன ஆச்சு எதுன்னு ஃபுல்லாக நிறுவனம் தெரிஞ்சுவார். அவரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் தூங்குறது போயினா மனசு வேதனையோடு தான் இருப்பார். ஒரே ஒரு விஷயம் கூட நல்ல மெசேஜ் அவர் காது வராது. இங்கே பிரச்சனை, அங்கே வெட்டிட்டான், அங்கே போயிட்டான் அப்படின்னு எஸ்பிகிட்ட பேசணும், இதுலேயே மன உளைச்சல் அவர். அவர் சந்தோஷன்றது பார்த்தது எளிதான். காரில் உட்காந்தா அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீடு கூட இதை விட கார் தான் அவருக்கு. ஆமா, வீட்டில் இருந்ததை விட கார்ல இருந்து தான் ஜாஸ்தியாக இருந்திருப்பார்ல. கார்லேயும் சும்மா இல்லை, எப்போ கிளம்பினால புத்தகம் மெயினாக முன்னே வச்சுருவேன். புத்தகம் படிக்கிறது தான் அவருக்கு மெயினாக, படிக்கிறது எழுதுறது இந்த இதுதான். ஏதாவது அவர் எழுதணும்னா நம்ம அமைப்பாயத்திரோட புத்தகம் வந்தது பார்த்தீங்களா, அந்த புத்தகம் முழுக்க முழுக்க காரில் தான் எழுதி முடிச்சார். இன்னைக்கு புத்தகம் எழுதுறதுக்கு தலையங்க எழுதுறதுக்கு போனோன்னா, நம்ம அன்றைக்கி தலையங்கம் போனால் யாரும் வரமாட்டோம், கூட மட்டும் ஒருத்தர் வச்சுப்போம். சாப்பாடெல்லாம் அங்கங்கே சொல்லி மதியம் லஞ்ச் அங்கேயே போகிற வேலையை எங்கன்னா ரெடி பண்ணுவோம். இங்கேருந்து காலையில் கிளம்பணுமா அப்படியே ஈஸியார்லேயே போய் எழுதினே போயிட்டு 2 மணி 3 மணி ஆகும். மதியம் ஒருத்தர்கிட்ட சொல்லி நம்ம கட்சிக்கார்ட்ட சாப்பாடு ஏற்பட சாப்பிட்டு திரும்ப வந்து முடிச்சிடுவார். இந்த மாதிரி தான் அந்த அமைப்பாயத்திரோட புத்தகம் கார்லேயே. ஆமாம், அதெல்லாம் சும்மா அண்ணன் ஸ்டேஜ்லாம் பார்த்தா ஃபோனு வச்சு டைப் பண்ணியிருப்பாரு. சில பேர் என்ன எல்லாம் பேசினுக்கிறாங்க, இவர் பாட்டு இது பண்ணுவாங்க, அப்புறமா எப்படி உண்மையை புரியலேன்னுவாங்க. அப்புறம் எல்லாருமே பதில் சொல்லுகிறாருன்னு நம்ம நினச்சி அவர் டைப் பண்ணி தான் நினச்சிக்கிறார். அவர் டைப் பண்ணி தான் இருப்பாரு. அவருக்கு இந்த இடத்துல இந்த பக்கம் வாங்கி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. அவருக்கு பதில் எல்லாருக்கும் ஒரு மிரட்சியார். எனக்கு கேட்பாங்க, ஃபோன்லேயே இருக்காரு, எப்படி அவ்வளோ கரெக்டாக பதில் சொல்லுவார். ஏன்னா பிரச்சனைகள் வந்து சொல்லுவாங்க, அவர் எழுதிருப்பாரு, அதாவது எழுதுவார், இவர் சொல்லுவாங்க, கம்மு நிப்பாட்டுவான், ஏமா நீ சொல்லுப்பா அப்படின்வார். அவன் சொல்கிறது உள்ளுவாங்கன்னு கேட்டுன்னு அவருக்கு நம்மளோட கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் அதிகமாகவே அவருடைய மூளை வேலை செய்யும். அவர் தூங்கிட்டாரு கூட நீ எதுவும் பேச முடியாது. ஆமா, காலையில பேசிட்டே இருப்போம், திடீர்னு அப்புறம் என்ன பாச்சுன்னு பயமா அப்படியே மிரண்டு போயிடுவோம். அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் 2000 இதுலலாம் அதெல்லாம் ஒரு சாதாரணமாக நினைக்க முடியாது. ஒரு சிலவரெல்லாம் பயந்து போய் கூட போலீஸ் மறைஞ்சு போய் நிற்பான். 2004 அம்மா ஜெயலலிதா அவங்க தான், அண்ணா இப்போ வந்து இதுவாக இருந்தார்ல, எம்எல்ஏ இருந்தார். அப்போ இலங்கை போயிட்டு வந்ததுமே அந்த டிசம்பர் மாதம் முழுக்க நம்ம தான் எப்போ நான் கைது பண்ணுவாங்க. போயிட்டு 24 நான் வந்தேன், எனக்கு சரியான நினைவில்லை. டிசம்பர் 24 வந்ததுலேருந்து பொங்கல் நம்ம நக்கிற அண்ணா கோபாலனோட எழுதியிருந்தார். திருமா பொங்கலா திருமா கைது பொங்கலான்னு எழுதினார். அதெல்லாம் ஆட்சின்னு உருக்கிட்டு அது வேற விஷயம். என்னை ட்ரேஸ் பண்ணி சுத்தினாங்க போலீஸ், ஆட்டம் காட்டினேன் பாரு, அப்படி காட்டினேன். வீட்டிலேருந்து கிளம்பும் போது என் வீட்டில் எப்பயோ அப்போல்லாம் போலீஸ் பார்த்துனே இருப்பாங்க, ஐஎஸ் இவங்கெல்லாம் பார்த்துனே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஈவர் ஆகிறாரில்ல சன் டிவியில், அவர் எனக்கு சொன்னார், தலைவர் கைது பண்ண போகிறாங்க ரமேஷே பார்த்துக்க அப்படின்னாரு. சரிண்ணா அப்படின்னு நான் அங்கே தான் ஒரு இடத்துல சாப்பிட போவோம். நாங்கள் எல்லாருமே அங்கே போனால் இவங்களாம் போலீஸ் மூஞ்சி நம்ம மூஞ்சி தெரியும் நம்ம என்னன்னு. நான் அண்ணன்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் ஈவர் அண்ணன் ஃபோன் பண்ணார் அப்படின்னு. சரி பார்த்துறாங்க. ஆனால் நம்ம வண்டிக்கு பின்னாடி அப்புறம் ஒரு வண்டி வச்சு அண்ணன் வந்து வேறு வண்டியில் அனுப்பிச்சு போயிட்டோம். ஆனால் ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து என்னன்னு கேட்டேன், ப்ரோக்ராமு தொகுதியில் வந்து பட்டா கொடுக்குற நாள் அன்றைக்கி போகிறதுக்காக தான் ப்ரோக்ராம். தலைவர் என்ன பண்ணிட்டார், நம்ம மதியமாக போகலான்ட்டார். காலையிலேயே இந்த தகவல் வந்ததுமே அவர் வேற ஒரு வண்டியில் அனுப்பிச்சு அவர் போயிட்டாரு. போலீஸுக்கு தெரியாது, போலீஸ் உங்களை ஃபாலோ தெரியாது. நானும் வழக்கம் போல் நம்ம 4-5 பேர் போவேன். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒருத்தர் முன்னே உட்கார வச்சுட்டு நான் வண்டி எடுத்துன்னு அப்படியே போயிட்டேன். தொடுத்துட்டாங்க. அந்த அம்பாஸ்டர் தான் இஷ்யூஸ் இன்ஜின், அது பயங்கரமாக பறக்கும் அந்த வண்டி. தொடுத்தினே வராங்க. நம்ம ஏர்போர்ட் சிக்னல் வந்து அவளை காலி பண்ணிட்டேன், என்னை பிடிக்க முடியல அவளை. நான் வந்து இதுக்கிட்ட போயிட்டேன், படப்பு வழியாக உள்ள வந்து போயிட்டேன். போலீஸ் இங்கே தேடி இருக்கிறாங்க. தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ வந்து செல்ஃபோன் வச்சு சின்ன ஃபோன், பட்டன் ஃபோனு. தலைவர் ஃபோன் பண்ணி எங்கே பார்க்குறாரு, ஆனால் நான் இந்த மாதிரி வந்துட்டேன், வண்டலூர் விழுந்து படப்பு வழியாக நான் வந்துட்டேன் அப்படின்னு. நீ எங்கே நான் நான் இங்கே தாங்கிறேன், நான் கூப்பிட்றேன்ட்டார். சரின்ட்டு அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டார். நான் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு மரத்தடிக்கு விட்டு வண்டியை வந்த போலீஸ் அது வரைக்கும், ஆனால் மெயின் ரோடாக தான் பிடிச்சிடுவாங்க. நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு அவனால் பிடிக்க முடியல. அப்புறம் ஃபோன் பண்ணார், இங்கே இருக்கிற வாப்பானார், அங்கே ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே போயிட்டு சாப்பிட்டு இருந்தார். நீ சாப்பிட பண்ணார். சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு என் வண்டியில் ஒரு ஆள் வச்சுன்னு நான் போயிடலாமா தூதினார். வேணாண்ணா போலீஸ் சுற்றி தான் வராங்கன்னு. அப்புறம் நீ முன்னே போனா பின்னாடி வரனார். நான் முன்னாடி போகிறேன், அவர் பின்னாடி தான் வராரு. கரெக்டாக அந்த ரயில்வே கேட் இருக்குது இல்லை, அந்த படப்பைக்கு உள்ளே போகிற ரயில்வே கேட் இருக்கும் மெயின் ரோட்டில். அங்கே வந்து நின்று டக்குன்னு ஒரு 20 போலீஸ் வந்து அந்த வண்டியை சுற்றிட்டாங்க. நான் திறக்கலை. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து தட்டினார். தட்டினா கண்ணாடியாக இருக்கேன். என்னங்க அப்படின்னா, இந்த வண்டியை ஒன்றா சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறேன்னாரு. என்னத்துக்கு அப்படின்னா,
பண்றோம். ஆனா அவங்களுக்கு என்ன விஷயம்லாம் தெரியாதான். என்ன நினைச்சுக்கிறாங்க, வண்டியில ஏதோ சந்தனம் கட்டி ஏதோ தவறான பொருட்கள் இருக்குது, அதனால இந்த வண்டி சீஸ் பண்ணா தலைவர் பேர்லாம் சொல்ல, இன்னார் வண்டி இது போய் பிடிங்கலாம் எதுவும் அவங்க சொல்ல. ஆனா சொன்னது ஓகே வண்டியில ஏதோ இருக்குது, இது மட்டும் தான். வந்து பிடிச்சிட்டாங்க. சரி நான் இறங்கல. அப்புறமா ஒருத்த வந்து டோர் பிடிச்சி தான், என்ன உனக்கு எதுனா பிரச்சனை அப்படின்னு. இது யார் வண்டி தெரியுமா நான் கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, வண்டி எடு அப்படின்னு வந்து ரொம்ப இது பண்ணாங்க. என் கூட இருக்கிற ஒருத்தர் டக்குன்னு வந்து பாய் விட்டார். இது அவன் என்ன பண்ணே கம்னர் வாய் முடுப்பான்ட்டு. ஆனா தலைவர் இதெல்லாம் உட்காந்து பின்னால் அந்த கார்ல பாத்துக்காரு. அவர் கூட இருக்கிறவர்கிட்ட சொல்லிக்கிறாரு, அவன் இப்பதான் வந்தான், 2 வருஷம் ஆச்சு, ஆனா தைரியமான நாள் தான் அவன், இருந்தாலும் என்னதான் போலீஸ் பார்த்தா அரெஸ்ட் ஆகலாம்னு சொன்னாரு. அவரு என்ன பண்ண கூட இருக்கிறவர், வேணா நீங்க உட்காருங்க, அவன் பாத்துக்குவான், அவனுக்கு தெரியும் அப்படின்னு. அவர் கூட இருக்கிறவர் நம்ம கட்சியில் இருக்கிறவர் தான். கூட இருக்கிறவர் அவர் அப்புறம் யாருன்னு சொல்றவங்களுக்கு அவர் தைரியம் சொல்லிக்கிறாரு. அவன் தலித் ரமேஷ் பார்த்துவான் பார்க்காதான். அப்புறம் பார்த்தா பரசுராமன் ஒரு டிஎஸ்பி வர்றாரு. வந்து கரெக்டாக டோர் வந்து, தம்பி இறங்கி வா, நீ ஒன்றும் இல்லை, நீ வா வண்டி எடுத்துன்னு வா. ஒருத்தர் வந்து வண்டி ஓட வந்தார். வண்டியெல்லாம் கையை விட இறங்க தொலைப்போ நீ சொல்லிட்டு நானே வண்டி எடுத்துன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன் பூத் இருந்துச்சு, அதுக்குள்ள ஒரு இதில் விட்டாங்க வண்டி. இந்த பரசுராமன்றவர் வந்து என்ன ஏடிஎம் காட்சி இருக்கும்போது ஏதோ ஒரு எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சார் தலைவர். 21 பேர் கைது பண்ணார். அதுல நானும் ஒரு ஆள். அங்க உள்ள என் பேர்லாம் ஹிஸ்ட்ரி எடுத்துன்னு இருக்கிறார். தலித் ரமேஷ் பாரு, தலித் ரமேஷ் எந்த ஊருனாரு, வேலூர் அப்படின்னா. வேலூரா, எனக்கு தெரிதான்னாரு. ஆமா என்னை அரெஸ்ட் பண்ணீங்க நீங்க அப்படின்னு. ஓல்ட் டவுன் என்ன அரெஸ்ட் பண்ணீங்க, அண்ணா காலை இறங்க ஏற்ற மாதிரி அப்படின்னு. அப்புறமா டக்குன்னு ஆற்காடு போலீஸ் ஸ்டேஷன் வந்து விசாரிக்கிறாங்கன்னு. என் மேலே 15 வழக்கு இருந்தது, வெடிகுண்டு வழக்கு அது இதெல்லாம் இருந்தது, எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். அப்புறமா இந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி அப்படின்னா, அவர் திருமாவளவன் டிரைவர் ஆச்சு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் அங்கேருந்து சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு அது வரைக்குமே இவங்களுக்கு தெரியாது. எந்த போலீஸ் வந்து விசாரிச்சது இன்னாரெல்லாம் தெரியல. ஏதோ ஒரு வண்டி டிக்கி துறை அது துறை இது எல்லாத்தையும் திறந்து போட்டேன், எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் தலைவர் இருந்திருந்தாருன்னா எனக்கு வந்த தகவல் அதில் வெடிகுண்டு பணங்கள்லாம் வச்சு இது மாதிரி பாரு அவர் திருமாவளவன் காரில் இதெல்லாம் இருந்ததுன்னு தலைவர் இலங்கை போயிட்டு வந்ததுனால அவர் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறது தான் பிளானிங்கா. எனக்கு நைட்டு 1 மணிக்கு சொன்னாராங்க ஒரு போலீஸ்காரு, என்ன எந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. அப்புறமா சிந்தாதேரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க 11 மணிக்கு. அங்கே இருந்து நைட்டு 11 மணிக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் அண்ணனும் போயிட்டு இருக்காரு. அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் 2 மணி நேரம் உட்கார வச்சாங்க. அது தகுந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம வக்கீல் கட்சிக்கார வக்கீங்கெலாம் வந்துட்டாங்க. வக்கீலுங்களாம் வந்துருவேன். என்னை வந்து அவங்க யாரும் பார்க்க விடலை, என்னை ஒரு ரூம்லேயே வச்சுருந்தாங்க. அப்புறமா தான் இவங்களாம் தெரிஞ்சிருது இன்னார் வண்டி இதுக்கு எதுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு பொய்க்கு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து தலைவர் வந்து இது பண்ணால் கட்சி டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலையை தான் செஞ்சிருவாங்க. ஆனால் எந்த இதுவும் அவர்லாம் அசரவே மாட்டாங்க. இலங்கை போகும்போதும் அவர்